எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் தியானிக்கிற வசனங்கள் எங்களுக்கு புரிந்து கொள்ளட்டும். அதன்படி வாழ கிருபைதாங்க. இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் எச்சரிக்கையாக இருங்கள் என்கிற தலைப்பின் கீழே கடந்த வாரம் முதல் தியானித்து வருகிறோம். எச்சரிக்கையாக இருங்கள். கடந்த வாரத்தில் யோசுவாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 11வது வசனத்தை தியானித்தோம். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். என்ன சொல்லுது பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். எதுக்கு? தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்காக நம்முடைய ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா? அப்படியானால் ஒரு மனுஷன் தன்னுடைய ஆத்மாவை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருப்பானால் தேவனிடத்தில் அன்பு கூறுவனாக இருப்பான், அன்பு கூறுகிறவனாக இருப்பான். அப்படின்னா இன்றைக்கு உலகத்தில் ஆத்மாவை குறித்ததான ஒரு கரிசனை இல்லை ஜனங்களுக்கு. ஏனென்றால் பாவம் செய்கிற ஆத்மா சாகுன்னு இருக்கு. தேவன் மனிதனை மண்ணினாலே உருவாக்கினார். அவர் ஜீவ சுவாசத்தை ஊற்றினார். அவன் ஜீவ ஆத்மாவானான். அவனுக்குள்ளே ஆத்மா வந்தது. ஆனால் பாவம் செய்கிற ஆத்மா சாகுனர். ஆத்மா பாவம் செய்யல, மனிதன் பாவம் செய்யும் போது அவனுக்குள்ளே இருக்கிற ஆத்மா செத்து போய் விடுகிறது. அந்த பாவத்துக்கு சம்பளம் என்ன? மரணம். மனுஷன் செத்துடுறான், மண்ணுக்குள்ளே போகிறான், ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போயிடுது. ஆத்மா மட்டும்தான் பாதாளத்துக்கோ பரதேசுக்கோ போகுது. இப்போது முடிவில் நியாயந்திருக்கும் போது பாவத்தின் சம்பளம் மரணம்னு இருக்குது. அது என்ன மரணம்? 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல் தான் அந்த மரணம். ஆனால் இவன் செத்து போச்சு, ஆத்மா செத்து போச்சு. எப்படி உயிரடையும்? கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்போ யார் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெற்று இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறானோ அவன் கிறிஸ்துவை உடையவன். அப்படிப்பட்டவனுக்கு ஆத்மா உயிரடைஞ்சிருச்சு. அப்படிப்பட்டவனுடைய ஆத்மா உயிரடைஞ்சிருச்சு. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்மாக்களை குறித்து எச்சரிக்கை. ரைட். இப்போ ஆத்மா பிழைச்சிச்சு. ஆத்மா குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். எதுக்கு? தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்காக ஆத்மா குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ எந்த மனுஷன் ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்கிறானோ அவன் தேவனிடத்தில் அன்பு கூறுவான். சரி, இப்படி சொல்கிறேன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எப்படி இருப்பான்? இதைத்தான் பார்த்தோம். மிகவும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடியவன், தன் ஆத்மாவை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடியவன் கர்த்தரில் அன்பு கூறுவான். எப்படி அன்பு கூறுவான்? கர்த்தரில் வேதம் சொல்லுது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுவார். அப்போ தீமை வெறுக்கணும். கர்த்தரில் அன்பு கூறுவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள்னு இருக்குது. கர்த்தரில் அன்பு கூறுவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள் என்று எழுதியிருக்கு. அப்போது நீங்களோ நானோ நம்முடைய ஆத்மாவை குறித்து கரிசனையோடு கூட இருப்போமானால் அவரிடத்தில் அன்பு கூறுறோன்னு அர்த்தம். அவரிடத்தில் அன்பு கூறுறவன் எப்படி இருப்பான்? தீமை வெறுத்துருவான். அப்போ நம்ம ஆத்மா குறித்து கரிசனை உள்ளவன் தீமையை வெறுத்துருவாங்க, பாவத்தை அக்கிரமத்தை வெறுத்துருவான். அதோடு மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சொல்றார், ஒரு என்னில் அன்பாக இருந்தால் என் வசனங்களை கை கொள்வான்றார். அப்போது கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள் ஆண்டவர் சொன்ன வசனங்களை கை கொள்வார்கள். ஒருவேளை அவங்க கை கொள்ளாமல் போனால் அவரிடத்தில் அன்பு இல்லைன்னு அர்த்தம். வேதம் சொல்கிறது,
இயேசு சீக்கிரமாக வர்றார். அவரிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன். ஏன்னா கர்த்தர் வருகிறார்னு தெரிஞ்சு கூட அன்பு கூற தெரியலையே, அப்படின்னா பாவத்தை வெறுக்க தெரியலையே, இல்லை வசனத்தின்படி வாழ தெரியலையே. ஆகவே அருமையானவர்களே, நீங்களோ நானோ நம்முடைய ஆத்மாவை குறித்து கர்சனை நமக்கு இருக்குமானால் ஆண்டவர்களை அன்பு கூறணும். ஆண்டவர்களை அன்பு கூறுறவன் பாவத்தை வெறுத்துருவான், அதான் பாவத்துக்கு செத்துருவான். ரெண்டாவது, என்ன வசனம் சொன்னாலும் வசனத்துக்கு கீழ்ப்படிவான். இதுதான் தன் ஆத்மாவை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடியவன் செய்கிற வேலை. ரைட், இன்றைக்கு வேதம் என்ன எச்சரிக்கிறதுன்னு பார்ப்போம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனம். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. போதும். இப்போ இங்கே பவுல் தீமோத்தேக்கு சொல்லுகிறார், உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கை. 2 விதத்தில் எச்சரிக்கை. 1 தீமோத்தேயை குறித்து, 2 அவன் உபதேசிக்கிற உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். இது ஊழியக்காரனுக்கு தானே விடுதலை எழுதியிருக்குது, நமக்கு எழுதலையே. அப்படி நம்ம விட்டுற முடியாது. ஏன் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசார்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தது நிமித்தமாக இயேசு தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி என்ன செஞ்சாராம்? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் மாற்றினார். நம்மெல்லாம் யாருதான்? ஆசாரியர்கள். நம்ம ஆசாரியர்கள், ஊழியக்காரங்க. இதைத்தான் பேதுரு என்ன சொன்னாரு? 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். என்னமா? அந்தகாரத்தின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நடத்துக்கு நம்மை வரவழைத்து விட்டார். எதுக்கு வரவழைத்தாராம்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியுமா இருக்கு. அப்போ நம்மளை தெரிந்து கொண்டது எதற்கு? புண்ணியங்களை அறிவிக்க. அப்போ நம்ம ஆசாரிய கூட்டம் அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தோம். அவருடைய இரத்தத்தினால் நாம் பாவகரம் கழுவப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினார். அப்போ முழு நேர ஊழியத்துக்கு கர்த்தர் அழைத்தால் அவர் ஊழியக்காரன் தான், இல்லைன்னு சொல்ல. மற்றவர்களும் கூட நாம் தேவனுக்கு முன்பாய் ஆசாரியன் ராஜாக்கள் புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறோம். அப்போ யார் யாரெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அவர்கள் ஆசாரியர்கள். ஓகே, இப்ப அவங்கள குறித்து தான் உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கை. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க, நம்மை குறித்து எச்சரிக்கை வேணும். செகண்ட் பாயிண்ட் தான் உபதேசத்தை குறித்து. நம்ம எல்லாரும் ராஜாக்கள் ஆசாரியர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்மை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணுங்க. நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு நான் உங்களுக்கு இந்த வசனம் சொல்லித்தரேங்க, நான் உங்களுக்கு இப்படி நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் எப்படி வசனத்துன்னு சொல்லித்தரேங்க அப்படி சொன்னால் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா துன்மார்க்கர்கள் வசனத்தை சொன்னால் அதை ஒத்துக்க மாட்டேன்றார் ஆண்டவர். துன்மார்க்கன் என்னுடைய பிரமாணத்தை எடுத்து சொல்வதற்கு அவனுக்கு என்ன நியாயம் உண்டுன்றார். ஏன்? அவன் வசனம் தானே. ஆனால் ஏன் சொல்ல வேண்டாம்? நீ துன்மார்க்கனா இருந்துட்டு ஏன்டா சொல்ற? நீ துன்மார்க்கனா இருக்க. ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், வசனத்தை போதிக்க வேண்டியது அவசியம். ஆனால் போதிப்பதற்கு முன்னால நம்ம தேவனுக்கு முன்பாக உத்தமலா இருக்கணும், சாட்சியா இருக்கணும். அதுதான் முக்கியம். தேவனுக்கு முன்பாக சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. ஏன்னா ஆண்டவர் சொன்னார்,
ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 12வது வசனம். நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள். அவர் நம்மை ரட்சித்தவர். என்ன சொல்றாரு? நானே தேவன் என்பதற்கு நீங்க தான் எனக்கு சாட்சிகள்ன்றார். அப்ப நம்மளை பார்த்தாலே ஜனங்கள் சொல்லணும் இவங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லி. கிறிஸ்தவன் நம்ம சாட்சி ரொம்ப முக்கியங்க. நம்ம சாட்சி ரொம்ப முக்கியம். நான் எப்படி வேணாலும் வாழுவேன், நான் வசனம் சொல்லுவேன், யாராவது ஆலோசனை கேட்டால் சொல்லுவேன். நோ, உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. முதல்ல நம்மை குறித்து எச்சரிக்கையாயிரு. நான் எப்படி வேணாலும் வாழ்வேன், நான் எப்படி வேணாலும் பேசுவேன், நான் எப்படி வேணாலும் நடப்பேன், ஆனால் நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்க. நோ நோ, ஒத்துக்க மாட்டார். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்து எச்சரிக்கை. அப்போ அவர் சொல்றாரு, நானே ரட்சிக்கிறவர், என்னை எல்லாம் ஒரு ரட்சிகர் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்க தான் எனக்கு சாட்சிகள் அப்படின்ற. அப்போ இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்பதற்கு நம்ம தான் சாட்சியா இருக்கணும். இயேசு இந்த உலகத்தில் வந்தார். உலகத்தில் வந்தபோது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்படின்னு சொன்னபோது பிலிப்பு அவரை பார்த்து கேட்டான், இயேசுவே நீர் பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று சொன்னான். வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 8வது 9வது வசனங்கள். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லி கேட்கிறான். அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிதாவை பார்க்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியாது. அதை காமிங்கன்றான். அதுக்கு இயேசு என்ன சொல்றார் பாருங்க. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? என்ன சொல்றார் பாருங்க. இவ்வளவு காலம் என் கூட இருந்து கூட உனக்கு புரியலையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டானார். ஆனால் இவர் பிதா இல்லையே. ஜீசஸ் ஒன்லின்னு ஒரு குரூப் இருக்காங்க. இந்த வசனத்தை வச்சு இவர் தான் பிதான்னு சொல்லுவாங்க. இவர் பிதாவே அல்ல, பிதாவுடைய குமாரன். எப்படி சொல்லுவாருங்க? என்னை பார்த்தவன் அவர் பார்த்தான்னு அர்த்தம். எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? அப்படியானா வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 19வது 20வது வசனங்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். என்ன சொல்றார் பாருங்க. குமாரனா இயேசு கிறிஸ்து அவங்களை நோக்கி சொல்றார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். அப்போ இயேசு என்ன செய்கிறாரோ அதை அப்படியே செய்கிறார், டிட்டோ. ஆனா சுயமா எதுவும் செய்ய முடியுமா? அவருக்கு முடியும், ஆனா செய்ய மாட்டார். ஏன்னா பிதாவை இங்கே வெளிப்படுத்த வந்திருக்கிறார். ஆகவே அவருடைய செய்கை பிதாவுடைய செய்கை, தாமா ஒன்றும் செய்ய மாட்டார். அதே நேரத்தில் அவருடைய பேச்சு எப்படி இருக்கு பாருங்க. யோவான் 12வது அதிகாரம் 49வது 50வது வசனங்கள். நான் சுயமாய் பேசவில்லை. இப்போ அவரால் பேச முடியும், சொந்தமா பேச முடியும். ஆனா என்ன சொல்ற பாருங்க, நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். ஓகே, இப்போ என்ன சொல்றாரு? நான் சுயமா பேச மாட்டேன், பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்று என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார்.
அவருடைய கட்டளை நித்திய ஜீவனா இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். என்ன சொல்றார் பாருங்க, நான் அவருடைய கட்டளைகள் நித்திய ஜீவனா இருக்குது, அது உயிர் இருக்குது. ஆகவே நான் பேசுகிறவளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். சொன்னபடியே ஆனால் இவரால் சுயமாக பேச முடியுமா? முடியும், ஆனால் பேச மாட்டார். ஏன்னா பிதாவை வெளிப்படுத்த வந்திருக்கிறார். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரன குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இயேசு பிதாவை வெளிப்படுத்த வந்தார். இப்போ பிதாவை வெளிப்படுத்த வந்த அவர் பிதா சொன்னபடியே சொல்றாரு, உபதேசிக்கிறபடியே உபதேசிக்கிறாரு, பிதா செய்தபடியே செய்கிறார். இதைத்தான் சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு. இப்போ இவ்வளவு தூரம் பிதா செய்ததை செய்கிறாரு, பிதா சொல்றதை சொல்றாரு. அப்படி இருக்க இவர் குற்றமே இல்லாதவர். ஆனால் என்ன செய்கிறாங்க பாருங்க, மத்தேயு சுவிசேஷம். இப்போ நீங்களும் நானும் கூட தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சியாக வாழக்கூடியவர்கள். இப்போ அவரே என்ன சொல்றாரு, நான் என்னை கண்டவன் பிதாவை கண்டான்றாரு. அந்த அளவுக்கு அவர் பெர்ஃபெக்டாக இருக்கிறார், பெர்ஃபெக்டாக இருக்கிறார். ஆனால் வேதம் என்ன சொல்லுது, மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 59வது 60வது வசனங்கள். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். எங்க அவர் யாராவது தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி வாழல, அப்படி தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியல. ஆனால் அவரை பொய் சாட்சி சொல்றதுக்கு தேடுறாங்க ஜனங்கள். தப்பு பண்ணல, ஏன் பொய் சாட்சி தேடுறாங்க? கொலை செய்வதற்காக, கொலை செய்வதற்காக பொய் சாட்சி சொல்றாங்க. இன்னைக்கும் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய விருப்பப்படியே வாழ்ந்து தேவனை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகள். அப்படி இருக்க உங்களே என்னையோ ஒருத்தன் பொய்யா குற்றம் சாட்டுவானால் ஏன் அப்படி சாட்டுவான் நீங்க சொல்லுங்க? சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைப்பாதகன். ஸோ சகோதரன் மேலே ஒரு பகை இருக்கும்போது அந்த பொய்யான குற்றச்சாட்டை அவங்க மேலே சுமத்த பார்க்குறாங்க. நீங்களும் நானும் தேவனுக்கும் உண்மையாக இருப்போம். ஆனால் யாரோ ஒருத்தங்க நம்மளை பற்றி குற்றச்சாட்டு பொய்யா சொல்லிட்டாங்கன்னா எதுக்காக சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க? எதுக்காக சொன்னாங்க? அவங்களுக்கு நம்ம மேலே பகை இருக்கிறனால பொய்யா குற்றம் சாட்டுறாங்க. இங்கே இயேசுக்கு மேலே ஏன் பொய்யா குற்றம் சாட்டுவாங்க? பொய் சாட்சி ஏன் தேடுறாங்க? கொலை செய்வதற்கு, கொலை செய்வதற்கு. அப்படியே இப்பொழுதும் இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவருக்காக வாழும்போது சாட்சியாக வாழணும். ஆனால் யாராவது ஒருவேளை இல்லாத பொல்லாத பொய் குற்றங்களை நம்ம மேலே சுமத்துவாங்கன்னா ஏன் சுமத்துறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்? இயேசுவை கொலை செய்ய தேடினது போல இவங்க நம்மளை கொலை செய்ய முடியாது. பகைப்பாங்க, உள்ளத்தில் பகைப்பாங்க. தன் சகோதரனை பகைக்கிற இவனும் மனுஷ கொலைப்பாதகன். ஆகவே அவங்க பகைக்கிறனால பொய்யா எப்படா குற்றம் சாட்டலாம் அப்படின்னு சொல்லி தேடுவாங்க. ஆனால் நீங்களும் நானும் இந்த சூழ்நிலையிலும் நம்ம எந்த விதத்திலும் சோர்ந்து போகக்கூடாது. அவர் மேலே குற்றம் சாட்ட பார்த்தாங்க, அமைதியாக இருந்துட்டார். இப்போ பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் வேதம் என்ன சொல்லுவார்? 11வது அதிகாரம் 26வது வசனம். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. சரி, இப்போ அந்தியோகியாவிலே சீஷர்கள் இருக்கிறாங்க. அந்த சீஷர்களுக்கு என்ன பெயர் வழங்கிட்டான்? கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர். எங்க அவங்களோ புறஜாதி மக்களாக இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. எப்படி கிறிஸ்து அவர்கள்னு சொல்கிற அளவுக்கு வாழ்ந்தாங்க? அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்களே, அதனால தான் கிறிஸ்து அவர்கள்னு சொல்கிற அளவுக்கு. அப்போது அவங்க சாட்சி கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற மாதிரி இருந்திருக்குது. நம்ம வாழ்க்கையும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். அதனால தான் வசனங்கள் உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்து எச்சரிக்கை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்மை குறித்து எச்சரிக்கை இருக்கணுங்க.
நம்ம எல்லாருக்கும் மத்தியில் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். அப்படி வாழும்போது என்னை யாரும் குற்றம் சொல்லி விடக்கூடாது. வேணும்னு போய் சொல்கிறான்னா அவன் நம்மளை பாய்க்கிறான்னு அர்த்தம், அதனால சொல்லுவான், வேற அது போட்டோம். ஆனால் உங்களே என்னைய பார்த்து கிறிஸ்தவன்டா, இவன் கிறிஸ்தவா அப்படின்னு சொல்லணும். நம்மளை பார்த்து அவங்க சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணுங்க. நம்மளை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கணும். நான் எப்படி வேணாலும் வாழ்வேன், நான் உபதேசம் பண்ணுவேன்னு சொன்னால் அது ஒத்து வராது. இப்போ உங்களுக்கு 4 பேருக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்கிறீங்க, ஆனால் எப்படியோ வாழ்கிறீங்க. எப்படி ஒத்துக்குவான்? எப்படிங்க கேட்பான்? ஓ நீயே சரியில்லை போய அப்படின்னு போயிடுவான். அப்போ நான் என்னை குறித்து சாட்சியாக வாழணும்னு நான் வைத்து அதன் பின்பு வசனம் சொன்னான்னா அவன் ஏற்றுக்குவான். நம்மளை குறித்து ரொம்ப சாட்சியாக இருக்கணும். இப்போ கவனமாக கேட்டுங்க. 1 கொரிந்தியர் பவுல் சொல்றார் பாருங்க, 9வது அதிகாரம் 27வது வசனம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். என்ன சொல்றார் பாருங்க. இப்போ நான் அடுத்தவங்களுக்கு சொல்றேன், நீங்களும் நானும் சுவிசேஷம் சொல்றோம். அப்படி சொல்லக்கூடியவங்கள அவங்க பார்ப்பாங்களா இல்லையா? நம்மளை பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம மேல தப்பு கண்டா நம்ம சொன்னதை ஏத்துக்குவானா? நம்ம சொல்றதை ஏத்துக்குவானா? அதனால முதல்ல உன்னை குறித்து எச்சரிக்கையா இருக்கு. நான் சரியா இல்லை நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒத்துக்க மாட்டானுங்களே. பல ஆண்டுகளுக்கு முன்னால நான் வாலிபனாக இருந்தபோது, ரட்சிக்கப்பட்ட புதுசில் என் கூட ஒரு 4-5 வாலிப தம்பிமார் வருவாங்க. நாங்கள் மத்தியானம் 2 மணிக்கு மேலே ஊழியத்துக்கு போயிடுவோம். அன்னைக்கெல்லாம் டிவியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ரேடியோவும் கிடையாது. ராத்திரி 11 மணி வரைக்கும் கூட நாங்கள் ஊழியம் செய்வோம். அப்படி செய்ய போன நாளில் ஒரு நாள் ஒரு பையன், ஆள் வாட்ட சாட்டமாக இருப்பான், அவன் நானும் ஊழியத்துக்கு வரேன்ட்டான். அவனுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது, சைக்கிள் தான் போவோம். இல்லை நான் பின்னால் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு கட்டாயப்படுத்தி வந்துட்டான். சரி நாங்கள் போய் ஒரு இடத்துல சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆள் அங்கேருந்து வந்தார். யோ நிறுத்து, ஏங்க நான் பேசுகிறேன், பேசி முடிச்சுட்டு சொல்லுங்கள். நிறுத்தியா? எவன்டா உங்களுக்கு காசு கொடுத்தான்? எவன் உங்களுக்கு காசு கொடுத்தான் இயேசுவை பற்றி சொல்லி? நான் சொன்னேன், எவனும் கொடுக்கல. நான் இப்படி ஒர்க் பண்ணுறேன், இங்கே இருக்கிற இவங்கெல்லாம் என்னென்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, எல்லோரும் வேலை செஞ்சுட்டு எங்கள் காசில் தாங்க இப்படி வந்திருக்கிறோம் சுவிசேஷம் அறிவிக்கண்ணா. ஓ போய் சொல்லாத. பார், உங்களில் ஒருத்தன் அந்த பக்கம் நின்று சிகரெட்டு பிடிக்கிறான் பார் அப்படின்ட்டு. அப்படின்னா நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். புதுசாக வந்தான்னு சொன்னேன்ல, அவன் எங்கள் கூட வந்தவன் பாத்ரூம் போயிட்டு வந்து சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டு அங்கே போய் சிகரெட் அடிச்சிடான். இப்போ என்னன்னு சொல்கிறாங்க, நீ எப்படிடா சொல்லுவ? நீ எப்படி சொல்லுவ? நீ எவன்கிட்ட காசு வாங்கிட்டு சொல்கிறேன்றான். அப்போ ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. அப்போ நானும் நீங்களும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், என்னை குறித்தோ உங்களை குறித்தோ எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் எப்படி வேணாலும் வாழுவேன், நான் சொல்றதை ஏற்றுக்கப்பா அப்படின்னு சொல்லி நான் சொல்ல முடியாது. நான் எப்படி வேணாலும் பிரசங்கம் பண்ணுவேன், நீங்கள் ஏற்றுக்கணும். என்னைய பார்க்காதப்பா, அவரை பார்க்காத, இவனை பார்க்காத, எவனையும் பார்க்காத, ஆண்டவரை பார். அது ஆண்டவரை என் மூலம்தான் பார்க்கணும், உங்கள் மூலம்தான் பார்க்கணும். நானே தேவன் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சின்றாரு. என்னைய பார்க்காதன்னு சொல்றதுக்கு நமக்கு ரைட்டே இல்லையே. அவனை பார்க்காத, இவனை பார்க்காத, எவனையும் பார்க்காத, என்ன பார் சொல்ல தெரியணும். பவுல் சொல்றாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போய்விடாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துறேன். அப்படின்னா தவறான எந்த காரியத்தையும் என் வாழ்க்கையில் யாரும் கண்டுவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மிகவும் கேர்ஃபுல்லாக தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுக்கிறேன். அருமையானவர்களே, உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு, உன் உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு. நம்முடைய ஜீவியம் ஒரு சாட்சி உள்ள ஜீவியமாக இருக்கணும். நம்மை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா நம்முடைய சாட்சி கெட்டு போச்சுன்னு வச்சுங்க, என் சாட்சி கெட்டு போச்சுங்க, ஏதோ தப்பாக நடந்து போச்சு,
நான் மறுபடியும் போய் சொன்னால் யாராவது கேட்பாங்களா? ஆடே அந்த ஆள் இப்படி கெட்ட வேண்டாம் அப்படி சொல்லிடுவாங்க. அவள் கெட்டவடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இயேசு தப்பே செய்யலை, பொய்யாய் குற்றம் சாட்டினாங்க. அது ஏன் சாட்டினாங்க? கொலை செய்வதற்கு. அப்போ பகைக்கிறவங்க அப்படி செய்வாங்க, பொய் சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி சொல்ல வரல. யாரோ ஒருத்தன் நம்ம தப்பு பண்ணிட்டோம், எப்படி அவன் ஒத்துக்குவான்? எப்படி அவன் ஒத்துக்குவான்? அப்போ நம்ம சாட்சியாய் வாழ்றது தான் முக்கியம். ஆண்டவர்களுடைய வசனம் அப்படிதான் சொல்லுது, உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கை. அதுதான் பவுல் சொல்றாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறோம், மற்றவங்களுக்கு சந்தேகம் கேட்டால் வசனம் சொல்கிறோம். அப்படி வசனங்களை சொல்லுவோமானால், சுவிசேஷத்தை அறிவிப்போமானால், நம்முடைய வாழ்க்கை ஜீவியம்தான் முக்கியம், வாழ்க்கை தான் முக்கியம். நம்ம ஜீவியம் முக்கியம். எப்படி வேணாலும் இருந்துட்டு நான் சொல்கிறத ஏற்றுக்கப்பா நான் ஒத்துக்க மாட்டாங்க அவன். ஓகே, அவன் சொல்கிறான் பாருங்க, பவுல் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 33வது வசனம். நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாயிருங்கள். என்ன சொல்லுது பாருங்க, நீங்கள் இப்போ அவங்க தேவ ஜனங்கள், தேவ ஜனங்கள், யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாயிருங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு சாட்சியாக இருக்கணும். யாரும் நம்மளை பார்த்து இடரல் அடையக்கூடாதபடிக்கு ஒரு ஜீவியத்தை ஜீவிக்கணும். யாரும் என்னை பார்த்து இடரல் விடக்கூடாது. இயேசு என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்றாரு, அந்த அளவுக்கு சாட்சி உள்ளவர். ஆனால் அவரை பொய்யாய் குற்றம் சாட்டினாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்க. அவர் தப்பே பண்ணலை, ஆனால் பொய்யா குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் அவர் பதிலே சொல்லலையே, எனக்கு ப்ரூஃப் பண்ணுங்கடா, எப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லை. அவருக்கு ஏன் பொய் சாட்சி சொன்னாங்க? கொலை செய்ய. அப்படியானா அவர் மேலே இருக்கிற வெறுப்பில் பொய் சொல்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க. ஒருவேளை உங்கள் மேலே இருக்கிற வெறுப்பில், என் மேலே இருக்கிற வெறுப்பில் நம்ம செய்யாது செஞ்ச மாதிரி சொல்லலாம். ஆனால் அது தேவன் அறிவார். ஆனால் மற்றபடி நம்முடைய வாழ்க்கையில் கிரேக்கருக்கும், கிரேக்கர்னா புறஜாதிகள், யூதருக்கும் அப்படின்னா கிறிஸ்தவங்கள்னு வச்சுங்களேன், அவங்க யெகோவா வணங்குறவங்க, நம்ம ஜனங்கள் இயேசு வணங்குறவங்க ரட்சிக்கப்பட. சபையாக இருக்கும், சபைக்கும் எப்படிப்பட்டவங்களா இருங்க? இடரலற்றவங்களா இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையை எல்லா இடத்துலையும் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். நானே தேவன் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சி, நீங்கள் தான் சாட்சி. உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு, அப்புறம் உபதேசத்தை குறித்து எச்சரிக்கை. நான் சுவிசேஷம் சொல்றது எனக்கு பெருசு இல்லை, என் வாழ்க்கை தான் பெருசு. என்னை குறித்து எச்சரிக்கையாக இருந்து நான் தவறு பண்ணிட்டு நான் சுவிசேஷம் சொன்னேன்னா எவன் ஒத்துக்குவான்? ஆகையினால நம்மை குறித்து எச்சரிக்கையாக இருக்கு. சொல்றார் பாருங்க, பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றார், நீங்களும் நானும், அவன் முழு நேர ஊழியக்காரன் தான், நானும் நீங்களும் புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம், ஆசாரியர்கள் தான். இப்போ பவுல் என்ன சொல்றார் பாருங்க, பவுல் தீமோத்தேயு குறித்து 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. என்ன சொல்றாரு? உன் இளமையை குறித்து, அவன் சின்ன வயசுக்காரன், நான் என்ன சொல்றேன், சின்ன வயசோ பெரிய வயசோ, உன்னை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு வார்த்தையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும், நடக்கையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக. எவன் என்ன பார்த்தா எனக்கு என்னங்க, எவன் என்ன கேட்டால் எனக்கு என்னங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது. நம்ம தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய விசுவாசி, தேவனுடைய பிள்ளைகள். அவன் என்ன ஏன் பார்க்குறான், நான் சொல்கிறத கேட்டு போயிட்டு தானே அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் சரியாக இல்லாமல் நான் சொல்கிறத கேளுன்னு சொன்னான், ஆடை இந்த ஆளே யோகியம் இல்லை, அப்புறம் இவர் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறேன்ட்டுவான். நீங்கள் சுவிசேஷம் சொல்ல போகிறீங்க, நல்லது. ஆனால் ஒரு சாட்சியம் ஜீவியம் சொல்கிறாரு,
வார்த்தையில், நடக்கையில், அன்பில், ஆவியில், விசுவாசத்தில், கற்பில் விசுவாசிகளுக்கு மாதிரியாக நம்ம வாழ்க்கை மற்றவங்களுக்கு கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியான ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். ரோல் மாடலாக இருக்கணும், மற்றவங்களுக்கு மாதிரியாக இருக்கணும். இவனை யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது. அதுதான் மறுபடியும் சொல்கிறேன், இயேசு அத்தனை பரிசுத்தமாய் பிதாவை வெளிப்படுத்துகிறவராக இருந்த போதிலும் வேணும்னு குற்றம் சாட்டினாங்க. அது வேற, வேணும்னு குற்றம் சாட்டினா ஆண்டவர் பார்த்து வரப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நான் குறைவுள்ளவனாய் பகிர்ந்து கொண்டு நான் வசனத்தை போச்சேன்னா தேவன் ஒத்துக்க மாட்டார். நான் தவறு செஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஊழியத்தை செஞ்சுன்னா எவனையும் ஏற்றுக்க மாட்டேன் ஆண்டவரே, அதுக்கு நான் இந்த ஊழியத்தில் இருக்கக்கூடாது, தூக்கிடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவேன். வாழ்ந்தால் ஒன்று உங்களுக்காக வாழணும். நான் ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணுவேன். இயேசு சொன்னாரே, ஆண்டவரே பிதாவே நீரும் நானும் ஒன்றாயிருக்கிறது போல இவர் எல்லாரும் நம்ம ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக்கிறேன்னு சொன்னாரே இயேசு, என்னையும் ஒன்றாக்கிருங்க. இயேசு என்ன சொன்னார்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொன்னாரு. என்னை காண்கிறவன் இயேசுவை காணட்டும் ஆண்டவரே, அப்படி என் வாழ்க்கை இருக்கணும் ஆண்டவர் தான் தனஞ்சோம். என்னை காண்கிறவன் இயேசுவை காணணும் ஆண்டவரே, அப்படி என் வாழ்க்கை இருக்கணும் தான் ஆண்டவர்கிட்ட ஜெபம். ஜெபத்தில் சொல்லுவேன், நான் கிரேக்கருக்கும் யூதருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவனாக இருக்கணும் ஆண்டவரே, இடரலற்றவனாக இருக்கும். நான் அப்படி தான் வாழணும்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கணும். ஏன்னா உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு, உன் உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்மை குறித்து எச்சரிக்கையாயிரு. உபதேசம் பண்ணுற நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய நம்மை குறித்து எச்சரிக்கையாகணும். வேதம் என்ன சொல்லுது? 2 கொரிந்தியரின் புத்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவர்களை குறித்து, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். இப்போ இந்த பாட்டு எடுத்துருவோம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாதபடிக்கு தேவனுக்கு முன்பாகவும் எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்கப்படுகிறோம். அப்படின்னா நமக்கு வெளியே தெரிஞ்ச வெட்கம் அப்படின்னு ஒரு காரியம் நமக்குள்ள இருக்குதுன்னு வச்சுங்க. இதாவது நான் வந்துட்டு ஒரு காரியத்தை செய்கிறேன், அது யாருக்கோ வெளியே தெரிஞ்சு ஐயோ நம்மளை வெட்கப்படுத்திடுவாங்களே, நமக்கு இப்படி வெட்கமாயிருமே அப்படின்னு என் மனசில் தோணுதுன்னா அந்த காரியத்தை வெறுத்துடணும். எவனுக்கு தெரிஞ்சாயின்னா எவன் என்னையே பார்க்குறான், ஆண்டவரை பார்த்துட்டு போக வேண்டியதுன்னு அப்படி சொல்கிறதுக்கு எனக்கு ரைட் இல்லை. வெளியே தெரிஞ்ச வெட்கம் அப்படின்னு எனக்கு தெரியுதுன்னா அதை நான் வெறுத்துடணும். அருமையான சௌனே கேட்டுக்கோ, நீ நடக்கிற காரியங்கள், நீ நடத்துகிற காரியங்கள் வெளியே தெரிஞ்ச வெட்கம் அப்படின்னு உனக்கு தெரியுமானா அதை செய்யாத. அந்தரங்கத்தில் செய்யற நீ செய்யாத. அப்படி நீ சாட்சியா இருக்க வேண்டியவன், நீ சாட்சியா இருக்க வேண்டியவன், செய்யாத. அதே நேரத்தில் தந்திரமா நடக்கூடாது, தந்திரமா நடத்தக்கூடாது. தந்திரமா நடக்கிறவங்களும் உண்டு, அப்படி நம்ம தந்திரமாக நடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுங்க ஊழியம் செய்யக்கூடிய, அதாவது சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய நானும் நீங்களும் தந்திரமாக நடக்கக்கூடாது. தவறு செஞ்சுட்டு தந்திரமாக ஒன்றும் தெரியாத மாதிரிலாம் நடிக்கிற அந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. ஓகே, இப்போ உன்னை குறித்து எச்சரிக்கை ஆயிரு. அப்படின்னா நம்ம சாட்சியின் வாழ்க்கை ரொம்ப அவசியம். நம்மை குறித்து எச்சரிக்கை ஆயிரு. ஏன்? நம்ம தேவஜனம். 2வது என்ன சொல்லுது? அது அந்த வசனத்தை திரும்ப படிப்போம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 16ஆம் வசனம். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. என்னவா? முதல்ல நம்மை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும்னு பார்த்தோம். நம்ம ரொம்ப சாட்சியா இருக்கணுங்க. துன்மார்க்கனை பார்த்து என் பிரமாணங்களை எடுத்து சொல்ல உனக்கு என்ன நியாயம் உண்டுன்னு வரும்.
உனக்கு என்ன ஞாபகம் உண்டு? திருடனை பார்த்தா ஒருமித்து போகிற, விபச்சாரக்காரனை பார்த்தா ஒருமித்து போகிற, அவங்களோடு ஒருமித்து போயிட்டு கடைசியில் என்னன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதன்றார். இந்த பிசாசு இயேசுவை பார்த்து சொல், நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன், உன்னதமான தேவனுடைய குமாரன், பயமுடு சொல்லாத அப்படின்னு அடக்கிட்டாருங்க. ஏன் அப்படின்னா, அவன் பிசாசு உன்னதமான தேவனுடைய குமாரன் சாட்சி சொல்றது, என்னொருத்தன் அதை கேட்டு ஆகா இவர் உன்னதமான குமாரன் சொல்லி இவன் சொல்ற சாட்சியை வச்சு தேவனுடைய குமாரன் சொல்லவா, அவன் சாட்சி எனக்கு பெருசு இல்லை அப்படின்னா சாத்தான வாய் அடைச்சிட்டார். அருமையானவர்களே, முதல்ல நம்ம சாட்சி முக்கியம். அடுத்தது நம்முடைய உபதேசத்தை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். நம்முடைய உபதேசம் ஒன்றும் தெரியாதவன் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவான் அப்படிங்கிறக்காக நம்ம என்ன வேணாலும் சொல்லிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஒரு மனுஷன் கேட்டானா, எனக்கு அண்ணன் பிரசங்கம் பண்ணுறதுக்கு சொல்லித்தாங்க. ஒன்றும் இல்லைப்பா, பிரசங்கம் ரொம்ப ஈஸி. உனக்கு முன்னால் உட்காந்துருக்கவெல்லாம் பைத்தியக்காரன் நினச்சிக்க, நீ உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிவிடு, கேட்டுட்டு போக வேண்டியது அவங்க காரையும், அவன் கேட்டு போகிறான் அப்படின்னு சொன்னாராம். இவனும் பார்த்தாங்க, வந்தவங்களுக்கு முன்னால் கண்ணா அவனான்னு பேசி போடுறான். அவங்களுக்கு வசனம் தெரியாது இல்லை, பேசி. ஒரு நாள் யார்கிட்ட கேட்டானோ அவரே வந்து முன்னால் உட்காந்துருக்காரு, அவரே உட்காந்துருக்காரு. இவன் வசந்துக்கு மாறா கண்ணா பண்ணா அதையும் இதையும் சொல்கிறான். முடிச்சோனையோ, உனக்கு நான் சொன்னது எனக்கே போட்டு காமிக்கிறியா, முன்னால் இருக்கலாம் பைத்தியகாரமான நினச்சி பேசிடு, ஒன்றும் பயமில்லாமல் பேசுன்னு சொல்லி கொடுத்தீங்க, அதை நீ எனக்கே சொல்லி தெரியா? வேத வசனம் தெரியாதவன் புரிஞ்சுட்டு ஒன்றும் தெரியாமல் போயிடுவான்ப்பா. வசனம் தெரிஞ்சவன் அதில் உட்கார்ந்துருந்தான்னா என்ன ஆகும்? ஆகையினால வேதத்தை பகுத்து சரியாக போதிக்கணும்னு சொல்லி திரும்ப சொல்லி கொடுத்தாராம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உபதேசத்தை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துக்கு அவரை அனுப்பினார். இந்த உலகத்துக்கு வந்தபோது பிதா என்ன செஞ்சாரோ அதையே செஞ்சார். அதே நேரத்தில் அவர் வசனம் நாம் படித்தோம், இப்போ மறுபடியும் படிக்க போகிறோம் பாருங்க. எப்படி என்ன சொன்னார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49வது 50வது வசனங்கள். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். நல்ல கவனிச்சுங்க. ஆண்டவராய் பிதாவாகிய தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே டிட்டோ ஜெராக்ஸ் காப்பி கொடுத்துட்டேன். இப்போ அவரை யாரும் குற்றம் சொல்ல முடியாத. எப்படி இந்த உபதேசம் பண்ற? ஓ, என் உபதேசம் இல்லைப்ப, பிதாவுடையது. நீங்களும் நானும் கூட தேவன் என்ன சொன்னாரோ அதைத்தான் உபதேசிக்கணும். நம்ம மனசுல உள்ளதெல்லாம் உபதேசித்து நம்ம அவங்கள சரியான வழியை விட்டு தவற பண்ணிடக்கூடாது. உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும். நாம் உபதேசிக்கிற உபதேசத்தை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்டவருடைய வசனம் எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் அவமாய் போவதை பார்க்கிறோம், வானமும் பூமியும் ஒளிந்து போவது நலமாக இருக்குன்னு சொன்னார். எங்க அந்த எழுத்தை அப்படியே சொல்லணுங்க. நம்ம விருப்பப்படி அதை மாற்றிக்க முடியாது. நம்ம எண்ணம் வந்து சாத்தானுடைய எண்ணம். ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. பூமியை பார்க்கிற வானம் எவ்வளவாய் உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிறோம், என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிறோம், என் நினைவுகளும் உயர்ந்தது. இப்போ ஆண்டவருடைய வழியை ஆண்டவருடைய நினைவையும் எப்படி அறியலாம்? வசனத்திலங்க. வசனம்தான் அவருடைய வழி, வசனம்தான் அவருடைய நினைவு. அதை அப்படியே வெளிப்படுத்திருக்காரு. நம்ம அப்படியே சொல்லிட்டு போயிடணும். நம்ம நினைவு எங்களோட தெரியுமா? உலகத்துக்குரியது. நம்ம நினைவு உலகத்துக்குரியது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அப்படின்னா ஏன் மனசாட்சிக்கு செம்மையாய் தோன்ற வழியை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன்னா, நீங்கள் அப்படி நடத்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? எங்கள் பாஸ்டர் தான் அப்படி சொன்னார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ நீங்கள் அப்படி நடப்பீங்க. அப்படி நடப்பீங்கன்னா என்ன பின்பற்றீங்கன்னு ஆயிருங்க, என்ன பின்பற்றீங்கன்னு ஆயிரும்.
நான் ஆண்டவர்கிட்ட சேர்க்காம என்கிட்ட சேர்க்கிறேன்னு அர்த்தம். நான் வசனத்தை வசனமா சொல்லிட்டேன்னா, நீங்க வசனத்தின்படியே வாழ்றீங்கன்னா ஆண்டவர்கிட்ட சேர்றீங்கன்னு அர்த்தம். பிதா சொன்ன வசனம் நித்திய ஜீவன் உள்ளது. அந்த வசனத்துக்குள்ள உயிர் இருக்குது, நிச்சயமான உயிர் இருக்குது. ஆகவே பிதா என்ன சொன்னாரோ அப்படிதான் சொல்லுவேன். பிதா என்ன சொன்னாரோ அப்படிதான் சொல்லுவேன். நீங்களும் நானும் அப்படிதாங்க. வேதம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே சொல்லணும். அதனால உபதேசத்தை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. யாருக்கும் அந்த காரியம் தெரியாதுங்கிறக்காக நம்ம இஷ்டத்துக்கு உபதேசத்தை மாற்றிடக்கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு உபதேசத்தை மாற்றிடக்கூடாது. இப்போ பாருங்க, வாசிங்க எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23வது அதிகாரம் 28வது வசனம். சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ சொப்பனத்தை கண்டவன் சொப்பனத்தை விவரிப்பானாக. அன்றைக்கு சொப்பனத்தை பார்த்தோம், அதை குறித்து சொல்லி நான் இப்படி சொப்பனம் கண்டேன், அப்படி சொப்பனம் கண்டேன், உங்களுக்கு இப்படி சொப்பனம் கண்டேன்னு சொல்லி சொல்றவங்க உண்டு. ஆனால் அவர் என்ன சொல்றாரு? சொப்பனத்தை கண்டவன் சொப்பனத்தை விவரிக்கட்டும், ஆனா என் வார்த்தை உள்ளவன் எவனோ, ஏன் வார்த்தை உண்மையா சொல்லு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். எது கோதுமை? வசனம் கோதுமை, பதர் சொப்பனம். எங்க சொப்பனம் அவனால வந்தது, வசனம் தேவனால வந்தது. என்னைக்கு நான் சொப்பனம் கண்டேன் அதனால உங்களுக்கு இப்படி நடக்க போகுது அப்படி நடக்க போகுது அப்படி சொல்லி இது பண்ணாங்க. வார்த்தை சொல்லி பிரதர் நீங்க இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வசனத்தை சொல்லி அவங்கள சரிப்படுத்தலாமே தவிர, நான் சொப்பனம் கண்டேன் பயமுறுத்தவா செய்ய போறீங்க? சொப்பனம் கண்டேன்னு சொல்லி பயமுறுத்தவா? வசனத்தை சொல்லுங்க. வசனத்துக்குள்ள தான் உயிர் இருக்கு. உங்க சொப்பனத்துக்குள்ள, ஏன் சொப்பனத்துக்குள்ள உயிரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது போங்க. ஆனா அந்த காலத்துல சொப்பனத்தை கண்டேன்னு சொல்லி விளக்கியிருக்காங்க. அதைத்தான் சொல்றாரு எரேமியா. சொப்பனம் கண்டவன் சொப்பனத்தை சொல்லட்டும், ஆனா என் வார்த்தை உள்ளவன் எவனோ என் வார்த்தை உண்மையாய் சொல்வானாகன்னு சொல்லி தேவன் எரேமியா மூலம் சொல்ல வச்சுட்டார். நம்ம வாழ்க்கையில வசனம் என்ன சொல்தோ உன் உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாய். அப்ப நம்ம மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லவோ மற்றவங்களுக்கு ஏதோ ஆலோசனை சொல்லவோ இருக்கும்போது வசனத்தை வசனமா சொல்ல தெரியணும். நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லி விட்டுலான்னு பார்க்காதீங்க. அது வேத புரட்டர்களா மாறிடுவோம். வேத புரட்டர்கள் தங்கள் பக்கம் ஆண்டவரை சேர்க்கிறாங்க. அது மனுஷனுடைய எண்ணம், மனுஷனுடைய எண்ணம் இல்லைன்னா பிசாசனுடைய எண்ணம். மனுஷனுக்குள்ள அவன் எண்ணத்தை பூத்திடுறான். அதுக்கு நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். இயேசு கிறிஸ்து நான் எருசலேம் போகிறேன், அங்கே பிரதான ஆசிரியராலும் மூப்பராலும் பிடிக்கப்பட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் எழும்ப போகிறேன்னு சொல்லி பிதாவுடைய சித்தத்தை சொல்கிறார். பேதுரு என்ன சொன்னால், அவரை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இது உமக்கு நேரிடக்கூடாது. எண்ணம் நல்ல எண்ணம் அந்த மாதிரி தாங்க இருக்குது, நல்ல எண்ணத்தில் சொன்ன மாதிரி தான் இருக்குது. ஆனால் இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாக இருக்கிற. எங்க எனக்கு பின்னாக போ பேதுருவே, எனக்கு இடரலாக இருக்கிறான்னு சொல்லி சொல்லியிருந்தா கரெக்டு. ஏன் அந்த இடத்துல சாத்தான் தான்? ஏன் ஆண்டவர் சாத்தானேன்னாரு? சாத்தான் தான் அந்த வார்த்தையை சொல்ல வச்சான். தேவனுடைய சித்தத்துக்கு மாறாய் சொல்ல வச்சது அந்த சாத்தான் தான். ஆகினால் தான் சாத்தானே எனக்கு பின்னா போனார். அருமையானவர்களே, நீங்களும் நானும் நம்முடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாகணும். வசனம் என்ன சொல்தோ, யாராவது உங்கள்கிட்ட சந்தேகம் கேட்குறாங்க, இல்லை நீங்கள் சுவிசேஷம் சொல்கிறீங்க, எதை தான் சொல்லணும், வேதம் என்ன சொல்தோ அதை அப்படியே சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க, பிரச்சனையே இல்லை. ஆனால் அதுக்கு மாறா எதையாவது நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் குற்றவாளி ஆயிடுவீங்க, உபதேசத்தில் தப்பாக போயிடுவீங்க, தப்பாக போயிடுவீங்க. அது சாத்தானுடைய உபதேசமாக மாறி. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்முடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கை. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 2ஆம் வசனம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். வெரி குட். என்ன சொல்றாரு? தேவ வசனத்தை புரட்டாமல்,
இந்த பாயிண்ட்டை முதல்ல பார்த்தோம். இப்போ தேவ வசனத்தை புரட்டாமல் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறனாலே தேவனுக்கு முன்பாகவும் எல்லா மனுஷருக்கு முன்பாக நாங்கள் எப்படி இருக்கோமா? குற்றமற்ற மனசாட்சியோட. வசனத்தை வசனமாக சொல்லிட்டு நம்மளை என்ன சொல்லிட்டு போனாலும் போல பரவாயில்ல, நம்ம சொல்கிறது வசனமாக இருந்தால் தேவனுக்கு முன்பாக நம்ம சரியாக இருக்கும். அதை ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது அவன் இஷ்டம், அவன் இஷ்டம். நம்ம சொல்ல வேண்டியது நம்ம வசனம். தேவனுக்கு முன்பாக மனுஷனுக்கு முன்பாக குற்றம் இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம். புரட்டக்கூடாதுங்க, வசனத்தை புரட்டவே கூடாது. எவன் புரட்டுவான் தெரியுமா? சொல்லுங்க பாப்பா. எவனால வாழ முடியலையோ அவன் தான் புரட்டுவாங்க. எவனால வாழ முடியலையோ அவன் தாங்க புரட்டுவான். சின்ன உதாரணம் சொல்லிட்டா, அன்பினால் அன்றி வேறு ஒன்றிலும் கடன்படக்கூடாது. இது வசனம், நமக்கு நான் அடிக்கடி பேசுகிற வசனம் தான். இந்த வசனத்தை வசனமாக ஒருத்தன் சொல்கிறான்னா இது தேவனுடைய வசனம். இப்போ அந்த வசனத்தின்படி ஒருத்தன் வாழ்கிறான்னா அவன் தேவனிடத்தில் சேர்றான்னு அர்த்தம். நம்ம கடன் வாங்கினா ஒன்றும் தப்பு இல்லை, கடன் தான் திருப்பி கொடுக்க போகிறோம்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லி கொடுக்குறான்னா அவன் தேவனுடைய வார்த்தையை சொல்லலை, தன்னுடைய எண்ணத்தை சொல்கிறான். இப்போ நான் அப்படி சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன், கடன் வாங்கினா தப்பு இல்லை, திருப்பி கொடுத்துடலாம், ஆண்டவர் நம்மளை ஒன்றும் கோவப்பட மாட்டார், திருப்பி கொடுத்துடலாம், நம்ம தான் கொடுக்க போகிறோம்ல அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எங்கள் பாஸ்டரே சொன்னாரியா கடன் வாங்கலாம், நம்ம தான் திருப்பி கொடுத்துட போகிறோம்ல, ஏமாற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னார், ஆகையினால் நான் கடன் வாங்குவேன் அப்படின்னு சொன்னான்னா நான் அவனை ஏன் பக்கத்தில் தான் சேர்த்துட்டேன்னு அர்த்தம். ஏன் பக்கத்தில் சேர்த்துட்டேன்னு அர்த்தம். சில ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம சபையை சார்ந்த ஒரு சகோதரர் என்கிட்ட, ஐயா நான் ஒரு ஆட்டோ வாங்க போகிறேன், ஜோம் பண்ணுங்க ஐயானார். நான் ரெடி கேஷா இல்லை லோனா அப்படின்னு கேட்டேன். இல்லையா ரெடி கேஷில் வாங்குறது காசு கிடையாது, இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் வாங்க போகிறேன்னார். நான் சொன்னேன், வசனத்துக்கு மாறானது பிரதர், நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கினீங்கன்னா கடன்காரன் ஆயிடுவீங்க, இயேசு வந்த பிறகு. ஆட நீங்கள் தான் பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க. 20,000 பேர் 30,000 பேர் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் ஒரு ஊழியக்காரர், வெளிநாடு அங்கங்கன்னு போகக்கூடிய ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, நீ கடனை வாங்கி வீட்டை கட்டு, கடனை வாங்கி காரை வாங்கு, கர்த்தர் வந்தால் ஒன்றை தூக்கிட்டு போயிடுவார். ஃபைனான்ஸ் பண்ணவன் காரை தூக்கிட்டு போகிறான், வீட்டை எடுத்துகிட்டு போகிறான், நீ வாங்கிக்கன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறாரு. நீங்கள் என்னென்ன இப்படி சொல்கிறீங்க? இப்போ அவர் யார் சொன்னதை சொல்கிறாரு? அந்த பெரிய ஊழியக்காரர் சொன்னதை சொல்கிறாருங்க. வசனம் சொல்லுதுன்னு சொல்லலையே. வசனம் சொல்லுது அதனால எப்படி பண்ணேன்னா ஆண்டவரோட சேர்றான்னு அர்த்தம். அவர் சொன்னாருங்க அதனால நான் செய்கிறேன்னு. அந்த ஆள் சொல்கிறாருங்க, என்கிட்ட ஆட்டோ வாங்கணும்னு சொன்னவர், அவரே அப்படி சொல்கிறார், நீங்கள் தான் பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு. நானோ நீங்களோ நம்ம வார்த்தையை வேண்ட வசனத்துக்கு மாறாக சொல்லி நம்மகிட்ட ஜனத்தை சேர்க்கக்கூடாது. வசனத்தை வசனமாக சொன்னோன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட சேர்க்குறோன்னு அர்த்தம். ஆகினால நம்முடைய உபதேசத்தை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்முடைய உபதேசத்தை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த சிச்சுவேஷன்லேயும் ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்கிறோம் அப்படியே தான் சொல்லிட்டு போயிடணும். நமக்கு அவங்க ஒரு நாள் வருத்தப்படுவாங்களோ இல்லை கோவப்படுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக மாற்றி கத்தி சொல்லிட்டு போயிடக்கூடாது. உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக. அதோடு மாத்திரமில்ல, என்ன செய்யணும்னு போடுவாங்க. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம், நம்மளாம் ராஜாக்களும் ஆசாரியர்கள், 2வது அதிகாரம் 7வது வசனம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். நம்ம ஆசாரியர்கள் தானே? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்கள், புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாக்களும் ஆசாரியர். நம்ம ஆசாரியர் நம்மகிட்ட என்ன தேடுவாங்களாம்? ஜனங்கள் வேதத்தை தேடுவாங்களாம். இப்போ நம்ம வாயிலிருந்து வேதம் தான் வெளிப்படணுங்க. எந்த ஆலோசனைன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட யாரோ ஆலோசனை கேட்குறாங்க, நீங்கள் எந்த ஆலோசனை யாருக்கு சொன்னாலும் வேதத்தில் இல்லாத ஒன்றுமே இல்லை. வேதத்தில் எல்லாவற்றை பற்றியும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. எல்லாவற்றை பற்றியும் நீ சொன்ன எல்லாம் நலமானதாக இருக்குதுன்னு சொல்லி வேதத்தில் இருக்கு. நல்லா கவனிச்சிங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆன்சர் பைபிளில் இருக்கு. வசனத்தின்படியே சொல்லிடணும். தெரியலன்னா தெரியலன்னு விட்டுருங்க,
எனக்கு தெரியாதுப்பா சொல்லிவிடுங்க. நீங்கள் பாட்டுக்கு தெரிஞ்ச மாதிரி வசனத்தில் இல்லாத சொல்லிவிட்டீங்கன்னா வம்பு. அவன் அது மாதிரி வாழ ஆரம்பிச்சுவான். ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. ஆகவே என்ன செய்யணுமா, ஆசாரியனுடைய உதவியில் அறிவை காக்கும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவான். நம்ம வாயில வேதம் இருக்கணும். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடற பண்ணினீர்கள். ஐயோ 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 ஐயோ, ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. நீங்களோ வழியை விட்டு விலகி, அதே நேரத்தில் நீங்க விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடற பண்ணினீர்கள். நானே வேதத்தை விட்டு விலகிட்டேன். வேதத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய நான் வேதத்தை விட்டு வெளி விலகிறேன். இப்போ மற்ற விசுவாசிகள் என்ன சொல்லுவாங்க? பாஸ்டே சரியா, நான் ஏன் பண்ணக்கூடாது, நான் ஏன் அப்படி நடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? எடறிடுவாங்கங்க. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் மீட்கப்பட்டவர்கள், ராஜாக்களும் ஆசாரிகளுமா இருக்கிறோம். அப்படி இருக்க நம்ம வாயிலிருந்து வசனம்தான் வரணும், வசனம்தான் வரணும். அதுக்கு மாறா நம்ம வசனத்துக்கு மாற போயிட்டு ஜனத்தை எடற பண்ணிடக்கூடாது. எடற பண்ணிடுவோம். யாரால எடல் வருதோ அவங்களுக்கு ஐயோ, யாரால எடல் வருதோ அவங்களுக்கு ஐயோ. ஆகையினால நம்ம வாழ்க்கையில் வசனத்தை வசனமா சொல்லி கொடுக்கறதுக்கு பாருங்க, ஜெராக்ஸ் காப்பி கொடுத்துருங்க. அதை விட்டு நம்ம மனசில் தோன்றதெல்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் சத்தியம்தான் நினச்சிட்டு நீங்கள் அப்படி சொல்லிடக்கூடாது. வாழவும் கூடாது, சொல்லவும் கூடாது. ஓகே, அடுத்த வசனம் 9ஆம் வசனம். நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடினால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்பரும் நீசரும் ஆக்கினேன். ஐயோ ஐயோ, என்ன சொல்றாரு? ஆசாரிகளை பார்த்து சொல்றாரு, என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடினால். அப்படின்னு என்னங்க அர்த்தம்? என் வழிகளெல்லாம் நீங்க கை கொள்ள வேண்டியவங்க, என் வசனம் என்ன சொல்லுதோ அதை கை கொள்ள வேண்டியவங்க. ஆனால் வேதத்தை குறித்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க? பட்சபாதம் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம்ங்க. இது ஒன்றும் பரவாயில்ல, அதுதான் முக்கியம். அப்படிலாம் பட்சபாதம் பண்ண முடியாது. சொன்னவர் ஆண்டவருங்க, சொன்னவர் ஆண்டவர். எந்த வசனத்தையும் நம்ம இப்படி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. சொல்லாதீங்க, பட்சபாதம் பண்ணாதீங்க. பட்சபாதம் பண்ணதுனால ஜனங்களை எடற பண்றீங்கன்றாரு. இப்போ நான் சொல்றேன் பாருங்க. ஒரு கூட்டல் கணக்கு, 1 கூட்டல் 2 கூட்டல் 2 கூட்டல் 10 கூட்டல் 1000 எவ்வளவு? 1015. ஓகே, மார்க் ரைட். இப்போ 1 2 2 10 10 இந்த 1000 கூட்டுறது தான் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4ஐயும் கூட்டிட்டான். அப்போ எவ்வளோ வருது? 15. 1 தான் தப்பாக எழுதியிருக்கான். மார்க் என்ன? முட்டை. மார்க் முட்டை. 1 தானே சார்? 1 தப்பாக இருந்தாலும் மார்க் முட்டை. இன்னும் சொல்கிறேன் பாருங்க. 1000 2000 2000 10000 கூட்டல் 1, அப்போ 15001. இவன் பார்த்தான், அந்த 1000 கூட்டினான், 2000 கூட்டினான், 2000 கூட்டினான், 10000 கூட்டினான். இந்த 1 சின்ன ஸ்மால் பாயிண்ட், இதை விடு, இது ஒன்றும் பெருசு இல்லைப்பா அப்படின்னு விட்டுட்டான்னு வச்சுங்க, ஆன்சர் தப்பாக போயிடும், மார்க் முட்டை. நான் இப்படி கேட்குறேன், உங்கள் வாழ்க்கையிலையோ என் வாழ்க்கையிலையோ எது முக்கியமான வசனம், எது சாதாரண வசனம்? என்ன, எது சாதாரணமான வசனம்னு விடுவீங்க, இல்லை எது முக்கியமான வசனம்னு எடுத்துவீங்க? எல்லாமே முக்கியமான வசனங்க. சொன்னது ஆண்டவருங்க, சொன்னது ஆண்டவர். இது ஒன்றும் தப்பு இல்லை, அது ஒன்றும் பரவாயில்லன்னு சொல்றதுக்கு நமக்கு ரைட்டே கிடையாது. ஏன்னா இதை வச்சுதான் நியாயம் இருக்க போறார். ஆகையினால உங்களை குறித்தும் என்னை குறித்தும் நம்முடைய உபதேசத்தை குறித்தும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். இன்னைக்கெல்லாம் டிவியில் இல்லை யூடியூப்ல வேதத்துக்கு முரண்பாடாக பேசக்கூடியவங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாக்கிரதை. தேவையில்லாமல் கேட்டிங்கன்னா, அவங்க சொல்றது கரெக்ட் மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா கடைசியில் அவரோடு போயிடுவீங்க, அவங்களோட சேர்ந்துருவீங்க. ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். நம்ம என்ன வசனம் தோடுதோ அதை அப்படியே சொல்லிட்டு போயிடணும். ஸோ நம்மை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாக இருக்கும். இப்போது
இன்னைக்கு நடக்கிற சம்பவத்தை பாருங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். அது சரி, தேவன் இல்லாத இடமே கிடையாது. அவருடைய சந்நிதியில் நான் பேசுகிறேன். அநேகரை நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல். அநேகர் எப்படி போதிப்பாங்க? கலப்பாய் போதிப்பாங்க. வசனத்தை இப்படியும் அப்படியுமா கலப்பாய் போதிப்பாங்க. நாங்கள் அநேகரை போல கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் பேசுகிறோம். தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் பேசுகிறோம். தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே பேசணும். நான் நீங்களும் அப்படி தானே பேசணும். அப்போ நம்மளை குறித்தோ உபதேசத்தை குறித்தோ எச்சரிக்கையாக இருக்கணும்னு அர்த்தம். நம்ம ஆண்டவர் என்ன சொன்னாரோ அப்படியே சொல்லணும். ஞானஸ்தானம் அவசியமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க ஞானஸ்தானத்துக்கு பிரியம் இல்லை. அவங்க கேட்குறாங்க, ஞானஸ்தானம் மனம் திரும்பின பிறகு ஞானஸ்தானம் எடுக்கணுமான்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆமாம் அப்படின்னு சொல்லி வசனங்களாக சொல்லுவீங்க. அது அவங்களுக்கு விருப்பம் இல்லை, உங்களை பகைப்பாங்க தெரியுமா. ஆனால் ஞானஸ்தானத்தை குறித்து பேசும்போது அதை எடுத்தவனுக்கு சந்தோஷமாக இருக்குங்க, அது மேலே பிரியம் இல்லாதவனுக்கு தான் வெறுப்பாக இருக்கும். புரியுதுங்களா? அதே போல் வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு கூடாது, வெள்ளினாலும் பொன்னினாலும் உங்களை அலங்கரியாதீங்க அப்படின்னு சொன்னால் இது யாருக்கு சந்தோஷமாக இருக்கும்? இந்த அலங்காரம் இல்லாதவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதில் அலங்கரிக்கிறவங்களுக்கு என்னப்பாங்க இது அலங்காரமாக்கும், அவங்கெல்லாம் சொல்கிறாங்களே, டிவியில் வர்றவங்கெல்லாம் போடுறாங்களே, டிவியில் வர்றவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அதை பார்த்து இவங்களுக்கு என்ன பண்ண முடியல, செயல்பட முடியல. அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. உபதேசம் கஷ்டமாக இருக்கிறனால நம்ம உபதேசத்தை மாற்ற முடியாது. கேட்குறேன், என்கிட்ட பல ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் சொந்தக்கார குடும்பம் ஒரு நாள் நம்ம சர்ச்சை ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. சர்ச்சை பார்க்கணுன்னு இங்கே உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நீங்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், பாவத்தினெல்லாம் விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லி சுவிசேஷத்தை அறிவிச்சேன். அதில் ஒரு வாலிப பொண்ணு சொல்லுது, நகை போடக்கூடாதுன்னு எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு என்கிட்ட கேட்டுச்சு. ஏம்மா நீ ஏபிசிடி எல்கேஜியே போகலே, காலேஜ் பாடத்தை கேட்குறியே, நீ எல்கேஜி பாஸ் பண்ண அப்புறம் காலேஜ் பாடத்தை பார்ப்போம், போடக்கூடாதுன்னு இருக்குதா? நீங்கள் சொல்லுங்க, நான் இப்போவே கலத்திடுறேன்னுது. ஐயோ, ஆனால் ரட்சிக்கவே படலை. நான் உடனே மடன்னு சொல்லி வேதத்தில் வசனத்தை புறம்பான அலங்கரிக்க கூடாது, வெளியினாலும் பொன்னினாலும் கூட அலங்கரிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 வசனத்தை எடுத்து காமிச்சேன். சொல்லுமா இப்போ சொல்லு. ஆமாம் போட்டிருக்குதான் களத்து. நீங்கள் ஒன்று அதுக்கு பிரியம் இல்லைங்க, அதுக்கு பிரியம் இல்லை. ஆனால் நம்ம சொல்லிருங்க பாப்போம், நான் களத்திடுறேங்க. அடே சும்மாங்க, நீங்கள் சொல்ல வேண்டியது உங்கள் கடமை. உபதேசத்தை குறித்து எச்சரிக்கை சொல்ல வேண்டியது கடமை. கேட்கறது கேட்காது அவன் இஷ்டம், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆகையினால இங்கே என்ன வாசிக்கிறோம், அதாவது கலப்பாய் போதிக்கூடாது. எப்படி நகை போட்டால் தப்பு இல்லை, ஒன்று போட்டால் தப்பு இல்லைங்க, ரொம்ப போட்டால் தான் அலங்காரங்க. ஒன்று போட்டால் தப்பு, இது கலப்பாய் போதிக்கிறது. ஒன்று போட்டால் தப்பு இல்லைன்னு எங்காவது இருக்கா? வெள்ளினாலும் பொன்னினாலும் உங்களை அலங்கரிக்காங்க தான் இருக்குது. சரி, நம்ம கலப்பாய் பேசக்கூடாது. இப்போ முடிவுக்கு வருவோம். வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 16 to 18 வரைக்கும். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, என் உபதேசம் என்னுடையதா இராமல், இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக ஜனங்களை பார்த்து சொல்றாரு, என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது. எப்படி? நான் பிதா சொன்னதான் சொல்லுவேன். என்னுடைய உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். என்ன சொல்றாரு? இப்போ யாருக்கு தான்
இயேசு சொல்றது பிதா சொன்னதாக தெரியும், இல்ல சொந்தமா பேசுறாருன்னு யாருக்கு தெரியும்? தேவ சித்தத்தின்படி செய்கிறவனுக்கு தான் தெரியுங்க. தேவ சித்தம் வசனம், வசனத்தின்படி வாழ்றவனுக்கு தான் இயேசு சொந்தமா பேசுறாரா இல்லை அவருடைய வார்த்தையை பேசுறாரான்னு தெரியும். உங்களுக்கோ எனக்கோ தேவ சித்தம் வசனத்தை பற்றி சரியான அறிவு இருந்தால் தான் நம்ம பேசுறது அடுத்தவங்க பேசுறது தப்பா ரைட்டான்னு தெரியும். நமக்கே அந்த அறிவு இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த ஆள் பெரிய ஆளுங்க, அவர் என்ன பேசினாலும் கரெக்டாக தான் இருக்குங்க அப்படின்ட்டு போயிடுவோம். நோ, தேவ சித்தப்படி செய்கிறவனுக்கு தான் ஒருத்தர் பேசுறது வசனமா இல்லை சுயமா பேசுறாங்களான்னு தெரியும். இப்போ என்ன சொல்றாரு ஆண்டவர்? வாசிங்க அடுத்த வசனம். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனா இருக்கிறான். என்ன சொல்றாரு பாருங்க, சொந்தமா பேசுறவன் சுய மகிமையை தேடுகிறான், அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவன். அனுப்பினவருக்கு மகிமை எப்படி கொண்டு வர்றது? அவர் சொன்ன வசனத்தை அப்படியே சொல்லிட்டு அனுப்பினவருக்கு மகிமை கொண்டு வரணும்னு அர்த்தம். ரொம்ப ஜாக்கிரதை. நம்ம உபதேசம் ரொம்ப கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கணும். வசனம் என்ன சொல்றதோ அப்படியே சொல்லிட்டு போயிடணும். என்ன சொல்றத வசனம் அப்படியே சொல்லிட்டு போயிடணும். இப்போ அந்த உபதேசம் ரைட்டா தப்பான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ஒரு உபதேசிக்கிறேங்க, அந்த உபதேசம் தப்பா ரைட்டான்னு எப்படி தெரியும்? உங்களுக்கு வசனம் தெரிஞ்சாதானே தெரியும். இல்லை எங்கள் பாஸ்டர் சொன்னால் சரியாக தான் இருக்கும்னு நினைக்கக்கூடாது, அப்படி நினைக்கக்கூடாது. அதனால வசனத்தில் தேர்னவங்களாக இருக்கணும். அதே போல் நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும், இந்த உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும். முதல்ல என்னை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும், நம்மை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும், அடுத்தது உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும். தேவன் அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கையான வாழ்க்கை வாழ நமக்கு கிருபை தருவாராக. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, உன்னை குறித்தும் என் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொன்னீங்களே, நாங்கள் எங்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கட்டும், உங்கள் உபதேசத்தை குறித்தும் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்போம் ஆண்டவரே. இது கடினமான உபதேசம்னு ஆண்டவரை மாற்ற மாட்டோம். எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நாங்கள் உபதேசிக்கிற உபதேசம் உங்களுக்கு மகிமை உண்டாகும்படி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதையே சொல்லிட்டு விட எங்களுக்கு கிருபைதாங்க ஆண்டவரே. அனுப்பினவரின் மகிமையை தேட விரும்புகிறோம். யார்கிட்டையோ உங்களுக்கு வசனம் சொல்லும்படி எங்களை அனுப்புகிறீங்க ஆண்டவரே. உங்களுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு நீங்கள் சொன்னதை அப்படியே சொல்ல எங்களுக்கு உதவிச்சிங்க. எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே, எல்லாரும் அப்படியே கண்களை மூடி இருக்க. சௌர ஜாஷ்வா ஜெபிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, இந்த மாலை வேளை கூட ஆண்டவரே இந்த சபைக்கு வந்து ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்க இந்த வேத பாட வகுப்பில் கலந்து கொள்ள ஆண்டவரே கர்த்தர் செய்த எல்லா கிருபைகளுக்காக சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எச்சரிக்கையாக இருக்கின்ற தலைப்பினிக்கலாக நீர் பேசி வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாக இருந்து பவுல் தீமோத்தேயுக்கு சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் முதலாவது ஆண்டவரே எங்களை குறித்து என்னை குறித்து ஆண்டவரே எச்சரிக்கையாக இருக்க ஆண்டவரே எங்களை கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்தரங்க வாழ்க்கை, வெளியரங்கமான வாழ்க்கை ஆண்டவர் எல்லாரும் அவருடைய ஆண்டவரே மனுஷனுடைய மனசாட்சிக்கு முன்பதாகவும் ஆண்டவரே குற்றமற்றதாக ஆண்டவர் உத்தமமாய் காணப்பட ஆண்டவர் எங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். மற்றவர்கள் பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் பவுல் சொல்வது போல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் ஒரு சாட்சியின் ஜீவியத்தை செய்ய ஆண்டவரே எங்களை பார்க்கிற ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தும்படி அளவுக்கு அப்பா எங்கள் வாழ்க்கை காணப்பட ஆண்டவரே. நாங்கள் பேச்சிலே, நடக்கையில, விசுவாசத்தில், அன்பில், ஆவில, கற்பில எல்லாவற்றிலும் ஆண்டவரே மாதிரியாக ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே மகிமையை கொண்டு வருகிற நபர்களாய் இருக்க ஆண்டவரே கர்த்தர் எங்களை உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யூதருக்கும் கிரேக்கருக்கும் ஆண்டவரே தேவ சபைக்கும் நாங்கள் இடரலற்றவர்களாக காணப்பட ஆண்டவரே எங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சாட்சியின் ஜீவியத்தை கர்த்தர் ஆண்டவரே அப்பா நாங்கள் அப்படி வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்
ஆண்டவரே எங்கள் உபதேசத்தை குறித்து ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே மிகவும் கவனமாக இருக்க ஆண்டவரே எச்சரிக்கையாக இருக்கிற ஆண்டவரே எங்கள்கிட்ட யார் வந்து எந்த காரியத்தை கேட்டாலும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை அப்படியே நாங்கள் வார்த்தையாக சொல்லிவிட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய சுயமான காரியம் ஒன்று வெளிப்படாதபடிக்கு ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே நாங்கள் சொல்லிவிட ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சுயமாய் ஆண்டவரை பேசாதபடிக்கு ஆண்டவரை உமக்கு ஆண்டவரை மகிமை கொண்டு வரத்தக்கதாக உம்முடைய வார்த்தையே நாங்கள் பேசி ஆண்டவரை அப்படியே ஆண்டவர்களை காத்துக்கொள்ள ஆண்டவர் எனக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நன்றி 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 அப்பா. கூடி வந்து நாங்கள் யாவரும் அப்படியே உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. இந்த எச்சரிப்பின் செய்தியை கேட்ட நாங்கள் ஆண்டவர் அதன்படியே வாழ்ந்து விட ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.